Okay, so in our last class, we have studied about simple present tense, positive forms, right? Okay, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேசுவோம் சரியா பேசிட்டு அதுக்கு பிறகு we will get back to the main part today, right? So கொஞ்சம் பேசணும். நாம பேசுறதை பொறுத்து தான் நம்மளோட லாங்குவேஜ் எந்த அளவு தூரம் வளர்ந்துருக்கணும் வளரும் சரியா பிள்ளையா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஹஸ்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. இப்போ மார்க்கெட்டுக்கு நீங்க தொடர்ந்து இப்போ உங்களோட வாப்பாவோ ரைட் உங்களோட ஃபாதரோ ரைட் யாராவது ஒரு ஆள் இப்போ உங்களோட வாப்பாவோ இல்லாட்டி உமாவை வச்சு நம்ம பேச துவங்குவோம். மார்க்கெட்டுக்கு போனா என்ன செய்வார்ன்றதை நாம கொஞ்சம் ஒவ்வொரு சென்டென்சஸா நாம எல்லாரும் சேர்ந்து we will try to make a small paragraph. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வசனமா பேசுவோம். But there must be a connection between the first sentence and the second sentence. சரியா பிள்ளையா? Right. So Hasna, shall we start from you? Right. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட வாப்பா எத்தனை மணிக்கு மார்க்கெட்டுக்கு போறோம் சொல்லுங்க பாப்போம். Usually only Hasna can speak. Usually my father goes to the market every morning. Every morning, right? So usually he goes to the market, not market, it's market. Market at 6 o'clock or every morning. Very good. 25, 102. அடுத்த வசனம் என்ன சொல்லலாம் நம்ம டக்குன்னு இன்னொரு ஆள் பேசலாம் ரைட் இன்னொரு ஆள் பேசலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா ஒரு நாளும் 8 மணிக்கு போறாரு அதுக்கு பிறகு எண்ட் ரைட் என்ன செய்வார்? எஸ் ஃபாத்திமா யூ கேன் ஸ்பீக். யா எஸ் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் மார்னிங் மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள் ஷாப்ல அல்லது வெஜிடபிள்ஸ் வாங்குவார். எப்படி சொல்றேன்? 1000 rupeesக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குவார். என்ன சொல்லுங்க பிள்ளையார்? He buys vegetables. He buys vegetables. எவ்வளவுக்கு? 1000 rupees. 4000 rupees. அப்ப எவ்வளவுக்கு என்று சொல்ல போகலாம்? 4000 rupees. Okay, so பாருங்க இப்ப நம்ம ஆரம்பத்துல முந்தி பார்த்ததுதான். My father usually goes to the market and buys vegetable for 1000 rupees. மேலும் அதுக்கு பிறகு my father always use பண்ணுறேன். எஸ் நீங்க அப்படி யூஸ் பண்ணி மேலும் யூஸ் பண்ணாட்டியும் அதுல கருத்து உண்டுது சரியா? My father usually goes to the market என்றாலும் கருத்து தொடர்ந்தவர் போறன்ற கருத்து தான். அப்படி இல்லாம my father goes to the market என்று சொன்னா அது கருத்தும் ரெண்டு கருத்தும் உண்டுது சரியா? ஆனா நாம் கொஞ்சம் அந்த யூஸ்வலியை போடுறது கண்டிஷன் உங்களுக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க போடுறோம் சரியா ஹர்ஷன்? Okay, sir. Okay. Yes. Okay. So, my father usually goes to the market and buys vegetable for 1000 rupees. அல்லது for our family members. பிறகு பீஃப் கடைக்கு போய் பாருங்களேன் அது அப்படியே சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேசுவோமா கொஞ்சம் வந்து மறந்ததை திருப்பி ரிவைண்ட் பண்ணுவோம். ஓகே அதுக்கு பிறகு then he goes After that he goes right beef shop ku poi beef 1000 rupees ku vaanguvar. butcher shop butcher shop for 1000 rupees and buys 4,000 rupees. Right. Buys enatha vaangurar? Buys beef 4,000 rupees. Right. And buys beef for 4,000 rupees. Finally, இறுதியாக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 10 மணிக்கு வீட்டை வந்து அடைகிறார். எப்படி சொல்லுவோம்? Finally, he reached the house. Reached the house. Return ஆகிறதுக்கு என்ன சொல்ற? Finally, he returned the house. Come back. Return home.
ஓகே return out, return home, He returns house. அல்லது return home அல்லது comes back home. ஓகே comes back. ஓகே சரியா புள்ளியா? இப்படியான முடிஞ்சு போச்சு. பண்ணிடும். ரைட், ஸோ hopefully that's fine. ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நாம இன்னொரு செக்ஷனுக்கு போவோம். சரியா? நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் பிள்ளையார். ஸோ லெட்ஸ் கீப் மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லெட்ஸ் கம்பைன் போத் the things together and let's try to speak together. சரியா? ரைட், இது இப்ப பாருங்க பாப்போம். நான் ஒவ்வொரு நாளும் I usually play cricket என்று சொல்லி. Okay, but my friend Shahid plays football with his sister. பாருங்க, நான் கிரிக்கெட் விளையாடுறேன், ஆனா என் ஃப்ரெண்ட் ஷஹீத் வந்து என்ன விளையாடுறாரு? ஃபுட்பால் விளையாடுறாரு அவரோட சிஸ்டரோட. இதே வசனத்தை how are we going to make it into negative form? இப்போ உதாரணமாக, நான் ஒவ்வொரு நாளும், அந்த கருத்து மாற மாட்டான், அதே கருத்தோட ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடுற இல்ல, எப்படி சொல்லுவோம் நாம? பாருங்க, I don't usually இவ்வளவும் இருக்கட்டும். I usually தேவையில்லை நமக்கு. I play negative form. I don't play cricket. I don't play cricket. இப்ப இதுல வந்து புள்ளியா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப ஒரு சிம்பிள் பிரசன்ட் கண்டிஷனை நம்ம தொடர்ந்து பேசுற காலங்களை சில தொடர்ந்து நம்மளோட விஷயம், இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குது. ஒருக்கா நடக்கலாம், மாசத்துக்கு ஒருக்கா நடக்கலாம். That doesn't matter, right? So I play cricket. இது நாங்க என்ன செய்ய போறோம்? நெகட்டிவ் ஃபார்முக்கு மாத்த போகல. So we have to add only one thing. இப்ப நாம எடுத்துக்கிட்டு என்னத்தை போடுறோம்? ஒரே ஒரு விஷயத்தை பண்ண போறோம். இந்த டூ என்ற விஷயத்தை மட்டும் எட் பண்றோம். ஏன்னு சொன்னா அதுக்கு தான் இந்த டூக்கு நாம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, அப்ப டூன்றது அடிப்படை வினைச்சொல் தனக்கு. உதாரணமாக டூ ஒண்டா செய்யறது, அப்போது வினைச்சொல். அப்ப இது ஒரு வினைச்சொல்ல போட்டுட்டு இன்னொரு வினைச்சொல்லும் வந்திருக்கோம், ரெண்டு வினைச்சொல் போட்டிக்கிறோம். அதனாலதான் நாம் என்ன சொல்லுவோம் சொன்னா, இதுக்கு இந்த வினைச்சொல் ஃபர்ஸ்டுக்கு வர வினைச்சொல் இதோட ஹெல்பிங் வேர்ப், இதுக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த பிளே என்ற வேர்டுக்கு ஹெல்ப் பண்றதால தான் இந்த வினைச்சொல்லை நாம் என்ன செய்வோம்? ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஏன் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு வசனத்தை பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவாக மாத்துறதுக்கும் கொஸ்டின் ஃபார்ம் நமக்கு என்ன செய்யுது? ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் அஸ். we use it as helping verb னு நாம இதை சொல்லுவோம். அப்ப இது இப்ப I play cricket என்று சொல்லாம இப்ப நாம என்ன செய்வோம்? முதலாவது I play cricket என்று சொல்லுவோம். அதுதான் பொதுவான. அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்ம்ல நாம என்ன செய்வோம்? போடுறதுக்கு கட்டாயம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வேணும் நமக்கு. அப்ப நெகட்டிவ் என்று காட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் வேணும்ன்றதால நாம என்ன செய்யறோம்? இந்த டூவை மட்டும் எடுத்து போட்டுட்டு பிளஸ் நாட், அதான் கரெக்ட். சரியா? பேசிக்கான சில பிள்ளைகள் இருக்கிறாங்கிறதுக்காக நான் பேசிக்கை கொண்டு வர முடியாது, கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ரைட், ஸோ நாட் பாருங்க, டூ பிளஸ் நாட். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் நாம என்ன செய்யறோம்? டோன்ட் அப்படின்னு சொல்லி கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறோம். ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட். இப்ப பாருங்க, அப்ப டக்குன்னு எனக்கு வசனம் சொல்லுங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து. நான் ஒவ்வொரு நாளும் மொஸ்குக்கு போறேன், ஆனா தொழுவுறல்ல, எப்படி சொல்லுவோம்? I usually go to I usually go to the masjid, but I don't pray. I don't pray. I don't pray. Very good. இப்ப இதே ஃபார்ம்ல இப்ப இப்படி சொல்லுங்க பாப்போம். எங்கட பாப்பா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு போறேன், ஆனா வெஜிடபிள்ஸ் வாங்குறல. My father usually goes to the market, buys the vegetable. பாருங்க பாப்போம். இப்ப பாருங்க பிள்ளையா, இப்ப நீங்க சின்னத்துல நான் திருப்பி எழுதி I go to the ground but I don't play என்று எழுதிட்டேன். என்ன அப்ப இங்க பாருங்க, அப்ப இதுக்கு டூ ஒன்று போட்டுட்டேன், அடிப்படை வினைச்சொல். இதே ஃபார்மட்ல my father
goes to the market. Goes to the market என்று சொல்லிட்டோம். Right? Okay, my father goes to the market. But ஆனால் அவர் என்று சொல்ல போகல திருப்பி my father என்று சொல்றல. அப்ப he என்றது தூக்கி போடணும் நம்ம. ரிட்டர்ன் அதே சொல்ல திருப்பி திருப்பி போடலாம் மை ஃபாதர் பட் ஹி அவர் இங்க வந்து இதுக்கும் டோன்ட் என்று போட்டோம் சொன்னா ஒருமை இது 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 ஒருமை தானே இது பன்மை ஐ என்றது நம்ம அப்படித்தானே படிச்சிருக்கிறோம் ஐக்கு வந்து ஐ பிளேஸ் கிரிக்கெட் என்று சொல்றல ஐ பிளே என்றுதான் சொல்லுவோம் அப்ப இவடத்துக்கிட்ட டூ என்றது வந்தால் இதுக்கு பக்கத்துல நாம அடிப்படை வினைச்சொல்லு பக்கத்துல எஸ் போட்ட மாதிரி நம்ம இவடத்தை என்ன செய்ய போறோம் he பாருங்க அப்போ இஎஸ் போடுறோம் பிளஸ் ஏன் நெகட்டிவ் ஃபார்ம்ன்றது காட்டுறதுக்காக நாட் he doesn't என்று வரும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இப்போ பாருங்க சாரி வெயிட் பாருங்க மை ஐ கோ டு த பிளே கிரவுண்ட் பட் ஐ டோன்ட் பிளே நான் விளையாடுறேன்ல ஐ டோன்ட் சொல்லுவோம் இதே மாதிரி டோன்ட்ன்றதுக்கு மாதிரி நாம இதுக்கு என்ன செய்ய போறோம் நம்மளோட வாப்பாண்டு வர போகல ஒரு சிங்குலர் வர போகல மை ஃபாதர் கோஸ் டு த மார்க்கெட் ஆனால் பட் ஹி டஸ் நாட் வரும் டோன்ட்டுக்கு பதிலாக இது ஒருமை என்றது காட்டுறதுக்காக நம்ம என்ன செய்வோம் பட் ஹி டஸ் நாட் பிளே கிரிக்கெட் அல்லது ஹி டஸ் நாட் பை வெஜிடபிள்ஸ் பாருங்க வெஜிடபிள்ஸ் நான் திருப்பி வழங்கப்படுத்துறேன் அப்ப ஏன் எடுத்துக்கிட்ட பட் he does not buy and ஏன் வந்து சொல்லுங்க பாப்போம் buys and வரலேன் ரைட் அப்ப நாம ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் எந்த வசனங்கள்ல வெறும் சிம்பிள் பிரசன்ட்ல சரியா பிள்ளையா பாருங்க சிம்பிள் பிரசன்ட்ல நெகட்டிவ் ஃபார்ம் கொண்டு வந்தால் ரைட் நிறைய இது நெகட்டிவ் ஃபார்ம் he does not ரைட் நெகட்டிவ் ஃபார்ம் கொண்டு வந்தால் என்ன செய்வோம் நாம he doesn't வந்துட்டு தானே இந்த டூவோட தானே எஸ் போட்டிக்கிறோம் நம்ம ஏற்கனவே எட் பண்ணிட்டோம் இப்ப ஏன் எட் பண்ணிக்கிறோம் ஒருமை என்று காட்டுறதுக்கு அப்ப எட் பண்ணினதால திருப்பி நம்ம இன்னொரு எஸ் போட்டு திருப்பி இதுவும் ஒருமை என்று சொல்லி சொல்ல தேவையில்லை ஏன் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம காட்டிட்டோம் தானே ஆரம்பத்துல நாம எஸ் போட்டு காட்டிட்டோம் இது ஒருமை என்று செய்யும் ஒருமையில நெகட்டிவ்ல பேசுறேன் அப்ப திருப்பி இந்த அடிப்படை இந்த வினை சொல்லுக்கு நாம திருப்பி இன்னொரு எஸ் போட்டு நாம காட்ட தேவை ரைட் சோ இப்ப நமக்கு எப்படி வசனங்கள் வரப்போகுது இப்ப பாருங்க நான் அந்த வசனத்தை ஒழுங்கா எழுதி காட்ட பாருங்க இப்ப இதை இந்த ஃபார்மட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கும் எக்ஸாமுக்கும் நம்ம பேச போகல கிளியரா இருக்கு ஐ வியூ வி தே ரெண்டு வந்தா ரைட் ஐ யூ வி தே என்று வந்தால் ஐ கோ டு த பிளே கிரவுண்ட் பட் ஐ டோன்ட் பிளே You go to the playground, but you don't play. We go to the playground, but we don't play. They go to the playground, but they don't play. பாருங்க இது அவ்வளோ they don't சொல்லலாம் my father வர போகல my father goes to the market, but he doesn't buy vegetables. இப்போ எடுத்துக்கிட்ட my sister, my dog எல்லாம் எப்படி வரப்போகுது doesn't நம்பர் கொஞ்சம் கிளியரா இருக்கும் இப்ப நம்ம கொஞ்சம் வாயில கொஞ்சம் பேசி பார்ப்போம் அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யலாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா சரியா போல ரைட் இப்ப எல்லாரும் கொஞ்சம் பேசி போட்டு நான் காமன் குரூப்புக்கு ஆக்குவேன் அப்ப அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் சாரி சார் முன்னிலையில உள்ள அவளுக்குமே டஸ் நாட் என்று வரும் அப்படியா வழங்கலாமா நபீஷா திருப்பி சொல்லுங்க தன்மையில் உள்ளது வரும்குள்ள டோன்ட் முன்னிலையில் உள்ளதுகள் வரும்போது டசன்ட் அப்படியா எல்லாரும் பாருங்க ஐ யூ வி தே இந்த 4 சப்ஜெக்டும் வந்தால் டோன்ட் வரும் சரியா இப்ப வி அண்ட் ஆர் உதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் என்றது யாரு எதுக்குள்ள வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸ் என்றது நாங்கள் தானே முதல்லடி அவர்கள் பாருங்க ஒன்று நாங்கள் அப்ப கிணம பேர் ப்ளூரலாக இருக்குது மனுஷன்னா டோன்ட்ன்றது எட் பண்ணுவோம் ப்ளூரல் பன்மையாக இருந்தால் டோன்ட் வரும் இதுல பாருங்க மை ஃபாதர்ன்றது யாரு ஹி சப்ஜெக்ட் வந்துட்டு ரைட் இதே மாதிரி மை ஃபாதர் மாதிரி ஓகே ஃபாத்திமான்றது யாரு ஷி ஃபாத்திமான்றது ஷி ரைட் அப்ப அவ ஒரு ஆள் தானே அதே மாதிரி
டோக்ன்றது என்ன? பாதாளி. இட். இதை பாருங்க அஜீம் சார், அயோத்தியா அஜீம் சார், ரைட்? ஓகே, சரியா பிள்ளை? கொஞ்சம் இது அப்படி இந்த 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 அப்படி இதை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இதை இதை அப்படி நோட் பண்ணுங்க. இதுல என்ன விலங்குகள் கொஞ்சம் பாருங்க. ஓகே, ரைட். இப்ப இதுல பாருங்க, இப்ப எல்லாம் என்ன செய்யுது? ஹி என்றதும் ஒருமை, ஷீ என்றதும் ஒருமை, இட் என்றதும் ஒருமை. ஒன்று தானே சொல்லுது, ஒன்றத்தான் சொல்லுது. அப்ப அந்த ஹீட ரீப்ரசன்டேட்டிவ் என்ன? ஹீ என்னத்தெல்லாம் சொல்லும்? மை ஃபாதரை சொல்லும், எங்களோட அம்மா சொல்லும், பாப்பா சொல்லும், எங்களோட சிஸ்டர் சொல்லும், பிரதரை சொல்லும். ஷீய பாருங்க, அதே இந்த பாப்பா ஷீன்றது என்ன? கேர்ள்ல ஒருமையான கேர்ள், ஒரு ஆளை குறிக்கும். இட்ன்றது என்ன? மிருகங்களை குறிக்கும், பேனையை குறிக்கும், இதை குறிக்கும். எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்க போகும். சரியா? அப்படி ஒன்றை குறிக்க போகல நாம் என்ன சொல்லுவோம்? அதுக்கு நெகட்டிவ் ஃபார்மாக மாத்தணும்னு சொன்னா ஹி, இப்ப ஐ டோன்ட் என்ற மாதிரி இதுக்கு உரிமை என்று நமக்கு காட்டணுமே, அதுக்காக நாம என்ன செய்யறோம்? ஷீ என்று போட்டு டஸ் நோட்ன்றது சேர்க்கிறோம். இங்க டோன்ட், இங்க டஸ், தட்ஸ் இட், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்ட புள்ளியா? எது டவுட் இருக்கா? ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் டவுட் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சிம்பிள் திங். ஆனா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ண போல உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரும். நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், கொஞ்சம் அவசரமாக நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி போனோம்னா இன்னும் கிளியர் ஆகும். சரியா? இப்ப பாருங்க, கிட்ட அவசரமா சொல்லுங்க. ரைட். நான் ஒவ்வொரு நாளும் மொபைல் போன் பார்க்கிறேன். ஆனால், ஓகே வெயிட், ஆனால் எங்கட தம்பி மொபைல் போன் பார்க்கறல்ல. இன்னும் இதை வச்சு சொல்ல சரி. ரைட், பேசுங்க பாப்போம். நான் ஒவ்வொரு நாளும் மொபைல் போன் பார்க்கிறேன். எப்படி சொல்லுவோம்? டக்குன்னு சொல்லுங்க. every day I use but watch ஐ யூசுவலி, பாருங்க இப்ப நீங்க சொன்ன வருஷத்தை ஐ யூசுவலி மொபைல் போன்ஸ், ரைட்? ஆனால் பட்ட போட்டு, ஆனால் எங்கட தம்பி எப்படி சொல்லுவோம்? மை brother, my brother பார்க்கிறல்ல, எப்படி சொல்லுவோம்? doesn't see mobile. Doesn't watch, அவ்வளவுதான். Doesn't watch தான் வரும். அப்ப watchers வருமா? இல்ல. எஸ் வந்து ஓகே, சரியா? ரைட். இதே மாதிரி கொஞ்சம் யோசிங்க, இதே மாதிரி கொஞ்சம் மைண்ட்ல இப்ப வசனம் 2-3 யோசிங்க. திருப்பி கேட்க I usually take tea. I usually I usually bring அத பாருங்க பாப்போம். ரைட். இதே மாதிரி my son மொபைல் போன் அவர் பார்க்கறல்ல, ரைட்? இப்ப மை பிரதர், மை சிஸ்டர்னு வரப்போ டசன் வாட்சர்ஸ் வராது. இதே மாதிரி அடுத்தது குயிக் அவசரம் சொல்ல பாருங்க. ஓகே, இந்த ஃபார்மட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு பைசிக்கிள்ல போறேன், ஆனா எங்கட சிஸ்டர் கார்ல தான் போறேன். எப்படி சொல்லு? நாங்க ஒவ்வொரு நாளும் பி என்ற சொல்ல முடியாது. நாங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு நடந்துதான் போறேன். ரைட், சொல்லுங்க. every day goes to the school by on foot, right? அல்லது by bus ன்னு சொல்லுவோமே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு பஸ்ல போறோம். சரி, அப்ப பாருங்க. அப்ப we usually goes to school by bus. But my bus, my sister
But my Doesn't. sister, My Doesn't. right, does doesn't போறல்ல பஸ்ல அவ போறல்ல ஆனா அவ கார்ல தான் போறன்னு சொல்லும் ஓகே பட் மை சிஸ்டர் doesn't Doesn't go go by bus by bus. ஆனா she அவள் போற goes by car விளங்கிட்ட இப்ப பாருங்க Yes, sir. இப்ப பாருங்க we usually go to the school or they go to school by bus but my sister doesn't go by bus சரியா பஸ்ல அவ போறலையா ஆனா Brother, you do that. She goes by car. சரியா அப்ப இதுல வந்து doesn't என்றதுக்கு நாம எங்க பயன்படுத்துறோம் என்றது விளங்கினா சரி சரியா புள்ளியா இருப்பேன் Yes, sir. right hopefully Yes. you might be a bit clear about it right நாம இன்னும் கொஞ்சம் 2-3 வசனங்கள் வாயில சொல்லி பார்ப்போம் அதுக்கு பிறகு கொமன் குரூப்புக்கு டிவைட் பண்ணி விட்டுரு சரியா புள்ளியா இப்ப கொமன் குரூப்ல போயிட்டு பாசிட்டிவ் சரி, நீங்க பேசுறது வந்துட்டு ஸ்டக் ஆகுது. அப்படியா மத்த பிள்ளைகளுக்கு நான் பேசுறது கிளியரா வழங்குதா பிள்ளையா Yes, sir. clear விளங்குது சார் ஓகே அப்ப கொஞ்சம் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க என்னட்ட சின்னவர் கொஞ்சம் அந்த உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பா சரியா கனெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை சார், கனெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, அவ்வளவுதான். ஓகே ஓகே ரைட் இப்ப பாருங்க பிள்ளையா இப்ப திருப்பி அடுத்தது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வசனம் ஒன்று சொல்லித்தாரு சரியா இன் சரி இப்படி என்றா என்ன கருத்துன்னு சொன்னா என்ன பொறுத்த மட்டும் எங்கட வாப்பா பொறுத்த மட்டும் என்று நம்ம சொல்றதானே என்ன பொறுத்த மட்டும் இப்ப உதாரணமா பாருங்க நான் ஒரு வசனம் ஒன்று சொல்ல தமிழ்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷ்ல மாத்துவோம் நான் ஒவ்வொரு நாளும் தியேட்டருக்கு போறேன் ஆனா எங்கட வாப்பா பொறுத்த மட்டும் அவர் தியேட்டருக்கு போறதே இல்லை பாருங்க இப்படி சொல்றேன் எங்கட வாப்பா பொறுத்த மட்டும் அவர் தியேட்டருக்கு எல்லாம் போறல சரி ரைட் இப்ப பாருங்க நான் ஒவ்வொரு நாளும் தியேட்டருக்கு போறேன் டக்குனு சொல்லுங்க அப்படி இங்கிலீஷ்ல I usually go to the theater. Go to the okay, very good. I usually go to the theater, right? Okay. Theater, but அடுத்தது ஆனா இப்ப நான் சொல்றது விளங்கிக்கணும். I usually go to the theater. நான் தொடர்ந்து தியேட்டருக்கு போறேன். எங்கட வாப்பா பொறுத்த மட்டும் ரைட். In terms of my father, that's it. So okay. In terms of my father, அது அப்படியோ இங்க கொண்டு வரேன். In terms of my father, அவர் தியேட்டருக்கு போறார் எப்படி சொல்லுங்க சொல்லுங்க in terms of my father Doesn't. he doesn't go to the theater. go to the theater. He doesn't go to it. ஏதோ ஒன்று நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம தியேட்டர்னே சொல்லுவோம் ஓகே இப்ப பாருங்க என்ன பொறுத்த மட்டும் நான் வந்து ஈவினிங் ஆயினா ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன் ரைட் இல்லாட்டி நான் ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன் என்ன பொறுத்த மட்டும் நான் ஈவினிங்ல ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன் ஆனா முகம்மது படிக்கிறதே இல்லை எப்படி சொல்லுவோம் In times, I usually என்ன பொறுத்த மட்டில் எப்படி சொல்லுவோம் in terms of I usually in terms of condition in terms of myself என்ன பொறுத்த மட்டில் in terms of myself right நான் என்ன பொறுத்த மட்டும் நான் ஈவினிங் படிக்கிறேன் terms of myself I study in the evening. Very good. I study. But Muhammad வந்து படிக்கிறார். But Muhammad doesn't study in the evening but Muhammad doesn't study. நாம அதை அப்படியோ கண்டினியூவாக
போகலாம். சரியா? அப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை செல்ஃப்ண்டா என்ன பொறுத்த மட்டும் எங்களோட பாப்பா பொறுத்த மட்டும் சில போகல இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை Father. எங்களோட டீச்சரை பொறுத்த மட்டும் அவ ஒவ்வொரு In நாளும் terms of My future. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வாரா. இல்லைங்க அப்ப எப்படி சொல்ல எங்களோட டீச்சர் ஒவ்வொரு Usually ஆ, in terms of my in teacher, in terms of my he teacher, usually he usually ஆ, she usually comes. ஆ. comes Usually Just வாரத்துக்கு every day. comes to comes. She usually come to the school daily. மேலும் அவ படிப்பிக்கிறேன் இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க பாப்போம். எங்களுடைய டீச்சரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாளும் அவ ஸ்கூலுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன் சொல்லுங்க. In terms In terms of my teacher, my teacher he usually he usually comes come to to the the come to class the and come to come to the school daily. Okay. daily In teach terms of my teacher பாருங்க என்று சொல் வரணும் எஸ் சத்தம் கேட்கணும் சரியா. she comes to school and teachers பாருங்க teachers எஸ் வரணும் மெயின் ஷியத்தான் பேசுறோம் அவ தான் படிப்பிக்கிறேன் and teachers English for us எங்களுக்கு. ஆனால் அவ வந்து மெட்ஸ் படிப்பிக்கிறல்ல எப்படி சொல்லுவோம் But 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 she she doesn't doesn't teach maths. but makes he doesn't but teaches doesn't he teach the doesn't maths. maths. Teach the maths. he He doesn't doesn't Teach the teach teach the teach the maths. teach maths. அப்ப என்ன Teach வரணும் maths. நமக்கு doesn't என்ற சொல்லுக்கு பிறகு நமக்கு கட்டாயம் என்ன வரணும் புள்ளியால் ஒரு வினைச்சொல் வரணும் அடிப்படை வினைச்சொல் சரியா. விளங்கிட்டு தானே எல்லாருக்கும் sir excuse me Yes, ma'am. கொஞ்சம் சொல்லுங்க sir விளங்கலாமா I can't hear you right. யார் அந்த டவுட் கேட்டமா ஒரு ஆள் டவுட் ஒன்று கேட்டாங்க சொல்லுங்கம்மா யாரு. sir excuse me எஸ் நீங்க மட்டும் பேசுங்க. the in terms the terms of mind அங்கால அவங்கள பொறுத்தவரையில இவங்களை பொறுத்தவரையில வரப்போல அந்த Right. object pronouns வரும் ஓ இப்ப பாருங்க in terms of him அவரை பொறுத்த மட்டில் in terms of he என்று சொல்றேன் அதை நான் இப்ப சொல்லல என்னடா மத்த புள்ளியில குழம்பு சரியாம்மா இந்த இந்த him his எல்லாம் அதை நாம பின்னுக்கு படிப்போம் சரியாம்மா. okay sir Okay, right, sure. Right, so these are the basic things. அப்ப doesn't எங்க வரும் எப்படி யூஸ் பண்ற ரெண்டு வழங்கிட்டு தானே எல்லாம் இருக்கும். yes sir yes, sir. yes sir Okay, so Azim sir, are you there? Right, wait பிள்ளையார் அப்ப நான் என்ன செய்யறேன் உங்கள்ட்ட ஒரு குரூப் ஆகி கூட போறேன் சரியா. இப்ப அதுல வந்து Yes, sir. I'm here. Just wait. Yeah. okay, that's fine. So I'm going to divide them into groups now. So I have taught them enough things today. So படிப்பிச்சதை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸே கொண்டு போவோம் சரியா பிள்ளையால். இப்போ நான் உங்களை என்ன செய்ய போறேன் குரூப் ஆக்கி விட போறேன். அந்த குரூப்ல உங்களுக்கும் எங்களுக்கு இன்றைக்கு இன்னொரு செஷன் இந்த செஷனுக்கு ஒரு லெக்சர்ஸ் இன்னொரு அசிஸ்டன்ட் லெக்சர் ஒரு ஆள் நாங்கள் சவுத் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு குரூப் போவாங்க எனக்கிட்ட ஒரு குரூப் வரும் அசீம் சார்ட்ட ஒரு குரூப் கொஞ்சம் ஆகுங்க. But I'm just going to. I have already created the rooms, so. Then you can Asim sir. Mifra will join now. Okay. All right. Okay. Okay. சரி பிள்ளையால் அப்ப நீங்க என்ன செய்யுங்க 100% ப்ராக்டிக்கல் தான் இருப்பேன். இப்போ நீங்க என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு சிச்சுவேஷன் தருவோம் எப்படி ரைட். நீங்க என்ன செய்யுங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க தொடர்ந்து என்ன செய்யற உங்களோட வாப்பா மார்க்கெட்டுக்கு போனா அவர் என்ன செய்யறதில்ல. ஓகே அப்ப இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மை செல்ஃப் இப்போ என்ன பொறுத்த மட்டும் ஐ யூஸ்வலி கோ டு த மார்க்கெட். I usually go to the market and buy some vegetables. But my father, but in terms of my father, he doesn't buy vegetable. He doesn't buy vegetables, but he buys only beef. பாருங்க விளங்கிட்ட பிள்ளையார். அப்ப நாம எப்படி பேசணும் இந்த ஃபார்மட்ல பேசி பண்ணணும் சரியா பிள்ளையார். ரைட் ஜாயின் ஆங்க குரூப்ல உங்களோட வீக்கெண்டு
So, has Niframis come or is she on the way? And she might have joined now. So, could you please tell me the name in which she has joined? I think Mifra, yeah, she's here, yes. All right, yeah, she has joined. Niframis, can you hear me? Yeah, I can hear you. All right, okay, there you are. Mifra, just wait. Azim sir, don't put her in the room. Nalir, you can join the room quickly. Ramesh, room man. Nalir and Ramesh, you can join the room, man. Just give me a minute. Okay, just. Ramesh, Hanas. Sir, you can just stop the recording first of all. Okay.